1938 ஆண்டு மார்ச் மாதம் 16ஆம் தேதி சூரியன் உதித்தது. வளமையாக கூவும் குயில் ஏனோ அன்று மட்டும் கூவ மறுத்தது. மானிட குயில் பிறந்ததென்று மாமரத்து குயில் கூவ மறுத்ததாம். இவ்வாறு விடை கூறுகின்றான் இந்நூற்றாண்டு கவிஞர். 1938 ஆண்டு மார்ச் மாதம் 16ஆம் தேதி திரு பிச்சாண்டி அவர்களுக்கும் திருமதி அண்ணாமலையம்மாள் அவர்களுக்கும் ராஜேஸ்வரி என்னும் எங்கள் கதாநாயகி பிறந்தார். 2 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும் உடைய அழகிய குடும்பத்திலேயே இவரும் வாழ்ந்தார். இவர் தனது ஆரம்ப கல்வியை புனித அன்னம்மாள் கல்லூரியிலும் தனது உயர்கல்வியை நெல்வீதி அரசினர் தமிழ் பாடசாலையிலும் பூர்த்தி செய்தார். 1950ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி 12 வயது நிரம்பிய எங்கள் கதாநாயகி சில்லையூர் செல்வராசனால் எழுதப்பட்ட ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலரின் பிரதியை மனனம் செய்து பேச்சு போட்டியில் அதனை சிறப்பாக ஒப்புவித்து பள்ளியிலும் வானொலியிலும் முதல் பரிசு பெற்றார். இவ்வாறு ஆரம்பமானது ஒரு குயிலின் பயணம். இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் குரல் பரீட்சை 6ஆம் இலக்க கலையகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் தொழில்நுட்ப அறையில் இவ்வாறான நேரங்களில் இறுக்கமான முகத்துடன் காணப்படும் சானா எனப்படும் சண்முகநாதனின் முகம் குயிலின் குரலில் நகர்ந்தது. நிறைந்த புன்சிரிப்போடு அவர் ராஜேஸ்வரியின் முகத்தை பார்த்த விதத்திலேயே ராஜேஸ்வரியின் வானொலி பயணம் ஆரம்பித்தது. 1952 வானொலி நடிகையாக அமைந்த அவரது பிரவேசம் 1969 வர்த்தக சேவையில் பகுதி நேர அறிவிப்பாளராகவும் 1971ஆம் ஆண்டு தயாரிப்பாளராகவும் காணப்பட்டது. பின்னர் 1974ஆம் ஆண்டு நிரந்தர அறிவிப்பாளராகவும் 1982 முதல் தர அறிவிப்பாளராகவும் 1955 அதி உயர் அறிவிப்பாளராகவும் அவரது பயணம் இன்று வரை நீண்டு கொண்டே செல்கிறது. இவரது திறமையின் மணிமுடியாக திகழ்ந்தது இவர் நடித்த முதல் நாடகம் விடிவள்ளி. அதனைத் தொடர்ந்து சிலம்பினொளி, பூவும் பொட்டும் போன்ற நாடகங்கள் குறிப்பிடத்தக்கன. தனது 13வது வயதிலேயே பகுதி நேர அறிவிப்பாளராகி இன்று வரை பல படிப்படியான முன்னேற்றங்களை கண்டும் இன்றும் இத்துறையை விட்டு விலக முடியாதவராக குயில் போல பறந்து கொண்டே இருக்கின்றார். நாடகத்தில் இவரோடு இணைந்து கதாநாயகனாக நடித்த பிரபல வானொலி நாடக ஆசிரியர் சி சண்முகத்தை தன் வாழ்க்கை துணையாகவும் இணைத்துக் கொண்டார். குயில் தனது திருமண வாழ்க்கையை கலை இணைத்ததால் காதல் கொண்டோம், காதல் கொண்டதால் கல்யாணம் செய்தோம் என்று புன்னகை ததும்ப பல செவ்விகளில் சொல்லியுள்ளார் என்றால் அது மிகையாகாது. வானொலி விளம்பரத்துறையில் திரு KS ராஜாவும் BH அப்துல் ஹமீத் அவர்களும் கொடிகட்டி பறந்த காலத்தில் இவர்கள் இருவருக்கும் இணை கொடுக்கக்கூடிய பெண் அறிவிப்பாளராக ராஜேஸ்வரி சண்முகம் மிளிர்ந்தார். இலங்கை வானொலியில் இவர் வழங்கிய பொங்கும் பூம்புணல் நிகழ்ச்சியும் சர்வதேச ஒளிபரப்பில் வழங்கிய பொதிகை தென்றல் என்ற நிகழ்ச்சியும் இவருக்கு மேலும் புகழை வாங்கி தந்தன. மொழிவளர் செல்வி, தொடர்பியல் வித்தகர், வானொலி குயில் என்று பல்வேறு பட்டங்களை வாங்கிய இவர் வசந்தத்தில் தான் குயில் கூவுமாம், இந்த வானொலி குயிலுக்கு வருடமெல்லாம் வசந்தமாகவே திகழ வாழ்த்துகிறேன் என்று கவிஞர் வைரமுத்துவால் வாழ்த்து பெற்றவர். கவிக்குயில் என்றால் சரோஜினி, கானக்குயில் என்றால் சுப்புலட்சுமி, இசைக்குயில் என்றால் லதா மங்கேஷ்கர், சின்ன குயில் என்றால் சித்ரா. இந்த வரிசையில் தமிழ் என்னும் சொல் கொண்டு ஒலிவானில் வலம் வரும் வானொலி குயில் தான் திருமதி ராஜேஸ்வரி சண்முகம். இவர் இலங்கை வானொலி மூலம் இவ்வுலகமெல்லாம் தலை சிறந்து நிற்கின்றார். இதற்காக 1995ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தமிழ்நாடு எட்டயபுரம் தென்பொதிகை தமிழ்ச்சங்கம் நடத்திய விழாவில் தான் வானொலி குயில் என்ற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. இந்த குயில் தனது ஆயுள் இருக்கும் வரை உங்கள் வீடு தேடி வந்து கூவிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1995 ஜனவரி மாதம் தமிழ்நாடு எட்டயபுரம் தென்பொதிகை தமிழ்ச்சங்கம் நடத்திய விழாவில்தான் வானொலி குயில் என்ற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது.